விழாவில் சிறப்பு பேருரை வழங்க வந்திருக்கும் பேச்சாளர் முதற்கண் ஒரு அற்புதமான உரையினை நமக்கு முன்பாக வழங்கவிருக்கின்றார். வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிட்டது போல, சொழல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யார்க்கும் அரிது என்பார்கள். சொல்வன்மை உடையவர், சோர்வில்லாதவர், இவரை வெல்வது அரிது என்னும் ஒரு தகுதிக்கேற்ப தன்னை வடிவமைத்து கொண்டவர். எந்த துறையில் நாம் சாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் சார்ந்த துறையை நாம் சாதிக்க வைக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்கின்ற வகையில் தனக்கான வாய்ப்பை தானே கட்டமைத்து பிறருக்கும் வாய்ப்பு வழங்கும் ஒரு மண்ணின் தேவதை இவர். ஒரு அற்புதமான பேச்சாளர், சொற்பொழிவாளர், நிகழ்ச்சி தயாரிப்பாளர், நிகழ்ச்சி இயக்குனர் என்று இளம் வயதிலேயே ஊடகத்துறையில் தன்னுடைய முத்திரையை முத்தாய் பதித்த இளம் தமிழ் நங்கை இவர். இந்த நிகழ்ச்சிக்காக புதுக்கோட்டையிலிருந்து வருகை புரிந்திருக்கும் எங்களுடைய சிறப்பு அழைப்பாளர், சிறப்பு பேச்சாளர் செல்வி சிவநந்தினி அவர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக விழா மேடைக்கு வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். முன்பே குறிப்பிட்டது போல, பேச்சுக்கலை என்பது அனைவருக்கும் வாய்க்காது. அப்படி தான் ஒளி வாங்கி பிடிப்பது மட்டுமல்லாமல் பிறருக்கும் வாய்ப்புகளையும் மேடைகளையும் உருவாக்கி கொடுக்கும் பேச்சுத்துறையின் மண்ணின் தேவதையாகத்தான் இவரை பார்க்க முடிகின்றது. அந்த வகையில் வேந்தர் தொலைக்காட்சி, புதுயுகம் உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் பல்வேறு பட்டிமன்ற நடுவர்களையும் பேச்சாளர்களையும் களமிறக்கும் ஒரு அற்புதமான இயக்குனராகவும், மாணவ மாணவியரை பேச்சுத்துறையின் கீழ் வளர்த்தெடுக்கும் ஊடக பயிற்றுனராகவும் விளங்கி வரும் எங்களுடைய பெருமைக்குரிய விழாவின் சிறப்பு அழைப்பாளர், பேச்சாளர், ஊடகவியலாளர் செல்வி சிவநந்தினி அவர்கள் இன்றைய தினம் ராஜராஜ சோழனின் ஆளுமை என்னும் தலைப்பில் சிறப்பு பேருரை வழங்கவிருக்கின்றார். நிகழ்ச்சியின் துவக்கமாக நீங்கள் அனைவரும் வருகை புரிந்து ஆர்வத்தோடு மேடையை நோக்கி காத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய செவிக்கும் சிந்தனைக்கும் விருந்தாக அவருடைய சிறப்புரை அமையும் என்ற அறிமுகத்தோடு விழா மேடைக்கு அவரை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். மகிழ்ச்சி. புது அனுபவம். வரவேற்புரை கூட இல்லாமல் சிறப்பு விருந்தினர்கள்லாம் வருவதற்கு முன்னாடி ஒரு சிறப்புரைங்கிறது எப்பொழுதுமே புதுச்சேரி என்றால் புதுமைகள் நிறைந்த ஊர் என்று உலகம் அறிந்த செய்தியை அதை இன்றும் நிரூபித்தும் சாத்தியமாக்கியிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நிறைந்த நன்றிகளோடு வணக்கங்கள். முத்து கடல் பறித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மகிழ்ந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் வடியில் தவழ்ந்தோடிய தமிழ்த்தாயின் தலைமகள், கூத்தன் இருந்தான், குரலரசன் இங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான், வயதான தமிழ்ப்பாட்டி அவ்வையும் இருந்தால், புலிச்சோழ நாளறிந்த புகழேந்தி இங்கிருந்தான், நக்கீரன், நன்னாகன், நப்பசலை, உன்குரு சாத்தான், உன் சாத்தான், சிலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவல் நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர், அத்தனை பேரும் மொத்தமாய் திரண்டு யாப்பிலா பாடலெனும் யார்தரும் கவிதை எனுமா பலா போல் மடியிலே வாங்கி காப்பில்லா தமிழ நெஞ்சில் காலமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பில்லா தமிழே, முத்தமிழே, உனக்கு கோடி வணக்கம். நல்லாவே கைத்தட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா பொதுவாகவே தமிழ் படித்தவர்கள் அல்லது தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள், இலக்கிய ஆர்வலர்கள் ஒரு தமிழ் சார்ந்த நிகழ்வு நடத்துவது ஆச்சரியப்படுவதற்கான செய்தி அல்ல. ஆனால் பொறியாளர்கள் இணைந்து ஒரு தமிழ் சார்ந்து இந்த தமிழ் உலகம் கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு மன்னனுக்காக விழா எடுத்து அவர்களுக்குடைய நாளாக கொண்டாடுகிறீர்கள் என்று நினைக்கும் போது உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு நம்முடைய பொறியாளர் சங்கத்திற்கு என்னுடைய சார்பாக வணக்கங்களை இந்த தருணத்தில் உரித்தாக்க கொள்ள விரும்புகின்றேன். நிறைய விமர்சனங்கள் உண்டு. இன்றைய நாளுடைய கதாநாயகன் ராஜராஜ சோழன் அவர்களிடத்தில் அவர் இந்து மன்னன், அவர் ஒரு விதமாக செயல்பட்டார், அவர் இதை செய்யலை அதை செய்யலைன்னு பொதுவாகவே அவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே குறைகளை மட்டுமே பார்த்து பார்த்து பழகிவிட்டோம் என்பதனால் அது மன்னனுக்கும் பொருந்தி விட்டது. அதனால் இன்றைய நாளில் இன்றைய நாளுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய நல்லவைகளே கொஞ்சம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி நான் பேசணும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ சீக்கிரம் என்னால் உங்கள்கிட்ட அவர் நல்லவரா, ஏன் அவரை கொண்டாடணும், ஏன் கொண்டாடி தீர்க்கணும், ஏன் தினம் தினம் அவர் பெயரை உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில விடயங்களை, ஒரு சில உண்மைகளை மட்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம பொதுவாக நம்ம வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தால் பேரரசர்கள் அப்படின்னு சொன்னால்
கிரேக்கர்கள், ரோமானியர்களை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. யாருமே நம்ம தமிழ் மன்னர்களை பற்றி, நம்ம ஆட்சி செஞ்ச மன்னர்களை பற்றி ஒரு நாளுமே சொல்ல மாட்டாங்க. இனிமே இந்த வரலாறை மாற்றுங்கள். பேரரசர் என்று சொன்னால் அது நம்முடைய ராஜராஜ சோழன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மண்ணுக்காகவும் மண்ணில் பிறந்த மக்களுக்காகவும் குறிப்பாக அந்த பெண்ணுங்களுக்காகவும் நிறைய உழைத்தவர், அதற்காக திட்டங்களை வகுத்தவர் ராஜராஜ சோழன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஃபீல்டில், முக்கியமாக நகர்ப்புறங்களில் ரொம்ப பிஸியாகவே இருக்கக்கூடிய சங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் சேகரிப்பு, உணவு வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும், வீணாக்கக்கூடாது, ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பள்ளி மாணவன் என்னென்ன செய்யணும், ஒரு இளைஞன் எதை செய்யக்கூடாது, பெண்கள் எதெல்லாம் மறந்து விட்டார்கள், மறைக்கப்படுகிறார்கள், இப்போ வகுப்பு எடுக்கிறாங்க பணத்தை வாங்கி கொண்டு. ஆனால் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புலாம் இல்லாத காலகட்டத்தில் கூட ராஜராஜ சோழன் எவ்வளோ பெரிய டெக்னிக்கலான மைண்ட் கொண்டவர், ஆளுமை திறன் மிக்கவர் அப்படின்னு நம்ம வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்த்தால், அந்த பெருவுடையார் கோவிலில் நந்தி சிலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் தஞ்சை பெரிய கோயிலை பார்ப்பாதவர்கள் இனி போய் பார்த்தீங்கன்னா பாருங்க, அந்த நந்தியின் மீது அபிஷேகம் செய்வதற்காக தண்ணி ஊற்றி அபிஷேகம்லாம் செய்வாங்கல்ல, அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாமல் அந்த தண்ணி அனைத்தும் சிவகங்கை குலத்துக்கு போகிற மாதிரி அந்த வடிவமைப்பை கட்டியிருக்கார். அந்த ஆளுமை திறன், இன்னைக்கு தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, மன்னர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மைண்டு, இதுதான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய பங்களிப்புக்கு தேவை. நம்ம இன்னைக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம், வாட்டர் பியூரிஃபை பற்றி பேசுகிறோம். இது எதுவுமே வராத காலத்தில் கூட இன்னைக்கு உலகம் முழுவதும் நீர் மேலாண்மை என்கின்ற ஒரு திட்டம் இருக்குது, மழைநீர் சேகரிப்புன்னு ஒன்று இருக்குது, நீர் சேகரிப்புன்னு ஒன்று இருக்குன்னா அதற்கு முதல் புள்ளியாக, தொடக்க புள்ளியாக தொடக்கி வைத்தவர் நம்மளுடைய மன்னன் ராஜராஜ சோழன். இதை விட ஆளுமை திறன் வேற என்ன வேணும்? ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இந்த மூணையுமே நான் ஒரு மன்னன் அப்படிங்கிற இடத்தை விட்டு சாமானிய மக்களோடு இணைந்து பேசியவர், அதை சாதித்து காட்டியவர் ராஜராஜ சோழன். இப்போ சொல்றாங்க நாங்கள் சமத்துவமாக இருக்கிறோம், இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் ஜாதி பார்த்து பழகுவதில்லை, நட்பு, காதல், உறவு என்று வைத்துவிட்டால் எந்த ஒரு இதையும் பார்ப்பதில்லை இன்னைக்கு சொல்றோம்ல. அதை இந்த மாதிரி எதுவுமே இல்லாத காலத்தில், படிப்பறிவுகள் அதிகம் இல்லாமல், பள்ளிக்கூடங்கள் நிறைய இல்லாமல், கல்வி நிலையங்கள் இல்லாத காலத்தில் கூட எந்த தொழில் செய்தவராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் சரியான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுத்த ஒரே மன்னன் நம்முடைய ராஜராஜ சோழன் மட்டும்தான். அவ்வளவு ஏன், நிறைய விமர்சனங்களுக்கு இது ஒன்று சொன்னால் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே பெருவுடையார் கோவிலில் வடமொழி ஆகமங்களை ஓதுறதுக்கு ஒரு 3 பேரை மட்டும் நியமிச்சிருக்கார். ஆனால் நம்முடைய தாய் தான தமிழ் மொழியில அந்த திருமுறைகளை ஓதுவதற்கு 48 நபர்களை நியமிச்சிருக்கார். மத்தளம் வாசிக்க ஒருவர், உடுக்க அடிக்க ஒருவனு, மொத்தம் 50 நபர்களை நம்முடைய பெருவுடையார் கோவில் தமிழ் சார்ந்த திருமுறைகளை ஓத வேண்டும் என்று அன்றைக்கே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மன்னன் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மட்டும்தான். இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குது அப்படின்னா நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழும் சரி, அந்த மொழியும் சரி, அதனுடைய பிறப்பு, அதனுடைய வளர்ச்சி, அதில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே ஆளுமை மிக்கவர்கள் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சவர் நம்முடைய ராஜராஜ சோழன். இவ்வளவு ஏன், இன்னைக்கு நம்ம எல்லாரையும் அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் ஒரு விடயத்துக்கு நம்மளை வந்து பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதான் இலவசம். பிடிச்சவரா பிடிக்காதவரா, பிடிச்ச கட்சியா, கொள்கை பிடிக்குமா, கோட்பாடு பிடிக்குமாலாம் வந்து 2வது இடம் 3வது இடத்துக்கு வந்துருச்சு. முதல்ல தேர்தல் வருதா, இந்த கட்சி என்னென்னப்பா இலவசம் கொடுக்குது, இந்த கட்சி என்னென்னப்பா இலவசம் கொடுக்குது, இந்த கட்சி என்னென்னப்பா கொடுக்குறாங்கன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு மக்களை தயார்படுத்தக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு மன்னனாக இருந்து மன்னராட்சி காலத்தில் ஒரு மக்களுக்கு இலவசத்தை கொடுக்கும் பொழுதுல அதை எப்படி கொடுக்க வேண்டும் என்று ஆராய்ந்து தெளிந்து தன்னுடைய ஆளுமை திறனால அறிவித்தவர் ராஜராஜ சோழன். அதை உங்கள்கிட்ட ஒரு கதையா சொன்னா புரியும்னு நம்புறேன். ராஜராஜ சோழ காலத்துல நிறைய ஏழைகள் இருப்பாங்க, கடினப்படக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு வரைக்குமே இருக்காங்க. அப்போ சாகா மூவா பேராடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறார். இன்னும் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் புரியுற மாதிரி பாஷையில சொல்லணும்னா இலவசமா ஆடு மாடு வழங்குற திட்டத்தை அறிமுகப்படுத்துறார். எப்ப? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் நம்முடைய ராஜராஜ சோழன். அதை தான் இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள், கட்சிகள் பின்பற்றி வராங்க. அந்த சாகா மூவா பேராட என்ன அர்த்தம்னா, அந்த ஆடு வந்து ஆடோ மாடோ மூப்பு அடையவே அடையாது, அவ்வளவு எளிதில் இறந்து விடாது. சாகாத, மூப்பு அடையாத பெரும் ஆடுகளை, பெரும் பசுக்களை,
பெரும் எருமை மாடுகளை கொடுக்கக்கூடிய திட்டம். ஒரு ஏழைக்கு 60 ஆடுகளை கொடுக்கிறது. அந்த 60 ஆடுகளுக்கு ஒரு கால வரையறையும் கொடுத்துடுறாங்க. அந்த ஏழை அந்த ஆட்டை வளர்த்து பாதுகாத்து பராமரிக்க வேண்டும். அந்த ஒரு காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல, அந்த ஆடுகள் எளிதாக இனப்பெருக்கம் அடைந்துவிடும். அந்த காலம் முடிந்தோடனே திரும்ப அந்த ஏழை இடத்தில் போயிட்டு எப்படி 60 ஆடுகள், இப்போ பெரிய ஆடு இத்தனை, சின்ன ஆடு இத்தனை, குட்டி ஆடு இத்தனை கணக்கு போட்டு தானே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தனி ஒரு அமைச்சரை நியமித்திருந்தார். அந்த 60 120 இருக்கும், 180 இருக்கும். குட்டி போடுறதை பொறுத்து ஒவ்வொரு ஏழை வீட்டிலையும் இருக்கும். அப்போ கொடுத்தபடியே திரும்ப அதே ஆடுகளை அவர் வாங்கிறார். ஒரு ஏழை எதுவுமே இல்லாம ஒரு தொழிலை தொடங்கி அவரை ஒரு தொழிலாளியா முதலாளியா ஆக்கி விட்டு இன்னொரு ஏழைக்கு ஒரு 60 ஆட்டை கொடுக்கிற திட்டத்தை ராஜராஜ சோழன் அறிமுகப்படுத்தினார். அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் போது கூட நான் சும்மா கொடுக்குறேன், நீ ஃப்ரீயா வாங்குறேன்னு அந்த மனிதர்கள் மனசுல விதைக்காம, நீங்கள் உழைத்தால் நீங்களும் முதலாளி ஆகலாங்கிற எண்ணத்தை விதைத்தவர் ராஜராஜ சோழன். அந்த எண்ணத்தை கொடுக்கறதே மிகப்பெரிய ஆளுமை திறன் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம ஒரு குட்டி பையன் இருக்கான், கடைக்கு போடான்னு சொன்னா 10 ரூபாய்க்கு பொருள் வாங்க போக சொன்னா, இந்தா சரி நீ ஒரு 12 ரூபா எடுத்துக்கோ, 2 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கிக்கோ, இல்லையா 10 ரூபாய்க்கு 5 ஸ்டார் வாங்கிக்கோ, கடைக்கு போயிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு வா, கொத்தமல்லி வாங்கிட்டு வா. நம்ம என்ன படுத்தோம், பழக்கப்படுத்துறோம். அப்புறம் அவன் பெரியவன் ஆயிட்டான், ஒரு அரசு பொறுப்புல போறான், ஏதோ ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கா, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறேன்னு சொல்றோம்ல. இலவசம் என்பது, ஊழல் என்பது ஒருத்தவங்களை சோம்பேறி ஆக்குவது எங்கேருந்து தொடங்கும், நம்ம வீட்டிலேருந்து தான் தொடங்கும். அதை திருத்த வேண்டிய இடத்தில், சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள். அந்த பெரியவர்களுக்கும் அறிவுரை கொடுக்க வேண்டிய இடத்துல யாருக்கான்னு பார்த்தா நம்மளை ஆளக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள். அதை சரியாக செய்தவர் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மட்டும்தான். அதே மாதிரி பெண் விடுதலை, பெண் உரிமைன்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் யாரை தெரியும், பெரியாரை சொல்லுவோம். இந்த மண்ணில் பிறந்து உலக சாதனை படைத்த பெண்ணுக்காக கவி எழுதி புகழ்பெற்ற பாரதிதாசன் அவர்களை சொல்லுவோம். ஆனா ராஜராஜ சோழன் ஒரு பெண் புரட்சியாளர் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ ஆணாதிக்க நிறைந்த உலகம், இப்போதான் பெண்கள் சரிக்கு சமமா வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு ஒரு மித்து இருக்குல்ல, அதை உடைத்தெறிந்தவர் ராஜராஜ சோழன். அவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பட்டத்து அரசிகள், வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் நீங்க சேவை செய்யுங்க, ஆலய திருப்பணிகளை செய்யுங்க. ராஜராஜ சோழன் பட்டத்து அரசி கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினார் அப்படின்னு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. இன்னை வரைக்குமே அதிகார வர்க்கம்னா ஆண்கள் சொல்றோம்ல, ராஜராஜ சோழன் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதிகாரன் என்ற சொல்லுக்கு பதிலாக அதிகாரிகள் என்ற சொல்லுக்கு நிகராக அதிகாரச்சி என்கின்ற ஒரு புது சொல்லை அறிமுகப்படுத்தியவர் ராஜராஜ சோழன். இதை விட பெண்களை அடையாளப்படுத்துவதற்கு, அங்கீகாரம் செய்வதற்கு என்ன வேண்டும்? ஒரு மன்னன் இப்போ பொதுவாகவே ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவருக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேணும், இன்னும் என்ன சேர்க்கணும், என் பிள்ளையோட வாரிசு 10 தலைமுறை 5 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும் தானே ஒரு தலைவன் எதிர்பார்ப்பான். ஆனால் ராஜராஜ சோழன் அப்படி கிடையாது. அவர் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாயும் அவர் எந்த ஒரு போருக்குமே போகலையாம். அதனால நலிவடைந்தார்களா, சோர்வடைந்தார்கள்னு கேட்டால் நிச்சயமே இல்லை. ஒரு ஆளுமை திறன் எப்படி இருக்கணும், போய் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அவர் ஸ்டார் ஆயிடுவாரா? கிடையாது. எப்போ போகணும், எங்கே போகணும், எந்த நேரத்தில் போகணும், யுத்தியை கையாண்ட ஒரே மன்னன் ராஜராஜ சோழன் தான். 4 ஆண்டு வரைக்கும் போருக்கே போகாம இருந்து, அப்படியே போருக்கு போனாலும் என்ன செய்வாராம், அந்த நாட்டை கைப்பற்றினாலும் கூட அந்த மக்களை கொடுமைப்படுத்துவதோ அவங்களுடைய பண்பாடு வழக்க வழக்கங்களை மாற்றுவதோ ஒரு துளி கூட அவர் செய்யறது கிடையாதான். ஏன்னா அவங்கபடியே இருங்க, நான் அந்த நாட்டை கைப்பற்றியிருக்கேன் அவ்வளவுதான். அந்த மக்களை அடிமைப்படுத்துவது, கடினப்படுத்துவது என்னுடைய நோக்கம் இல்லை என்று வாழ்ந்த மன்னன் நம்முடைய ராஜராஜ சோழன். இன்னைக்கு நிறைய பில்டிங் கட்டுறாங்க, இன்னைக்கு பொறியாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எவ்வளவோ வெள்ளம் வந்துருச்சு, மழை வந்துருச்சு, இயற்கை சீற்றழிவுகள் வந்துருச்சுல, இப்போ வரைக்கும் ஒரு துளி கூட அசராம அந்த கட்டிடம் நிற்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவருடைய ஆளுமை திறனோடு அவர் வகுத்த திட்டங்கள். எந்த இடத்துல எதை வைக்கணும், எந்த இடத்துல எந்த சிலை வைக்கணும், எந்த இடத்துல எந்த கற்களை பயன்படுத்தணும், எந்த இடத்துல மணல் வைக்கணும், எந்த இடத்துல தண்ணி போனால் சரியா இருக்கும், எந்த பக்கம் நுழைவாயில் வச்சா சரியா இருக்கும், எத்தனை அடியில் வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆளுமை திறனால் இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய மிகப்பெரிய தலைவனாக ராஜராஜ சோழன் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம தமிழ் அப்படின்னு சொன்னாலே இலக்கியங்கள் நிரம்ப பெற்ற ஒரு நூல், ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தமிழ் இலக்கியங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம்
ராஜராஜ சோழன் மட்டும்தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே மன்னர்கள் வந்து நகர்வலம் போவார்கள். பொதுவாகவே நகர்வலம் போவாங்க. அப்படி ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து நகர்வலம் போகும்போது ஒரு பாடல் ஒலிக்கிறத கேட்கிறாரு. யார்ப்பா அது? நம்ம நாட்டில் இவ்வளோ அழகா வலிமையா இனிமையா ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரே, பார்க்கலான்னு தேடி தேடி போறாரு. ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தர் பாடிக்கிட்டு இருக்காரு. எப்பா யாரப்பா நீ? இத்தனை நாள் இந்த குரலை நான் கேட்டதே இல்லையே, இவ்வளோ இனிமையா இருக்கு இந்த பாடல் அப்படின்னு கேட்கிறாரு ஆச்சரியத்தோட. அந்த பாடல் அவர் சொல்றாரு, ஐயா என் பேர் நம்பி ஆண்டார் நம்பிகள் அப்படின்னு சொல்றாரு. ஐயா நீங்க கவிஞரா? உங்க பாட்டு ரொம்ப அருமையா இருக்கே அப்படின்னு பாராட்டுறாரு. ஐயா இது நான் எழுதின பாட்டு இல்லையா, நம்ம கிட்ட ஏற்கனவே சமயக்குறவர்கள் 4 பேர் இருந்தாங்க, அவங்க எழுதின திரைமுறை பாடல்கள் ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்படியா 4 பேரா? இந்த பாட்டெல்லாம் இன்னும் எங்கே இருக்கு? ஐயா நான் பாடினது ரொம்ப கொஞ்சமான பாட்டு தான், குறைவான பாடல் தான். ஆனா இன்னும் நிறைய பாடல்கள் தில்லையில ஒரு நூலகத்துல ஒரு இடத்துல பத்திரமா இருக்கு, பாதுகாக்கப்படுது. ஆனா நிறைய ஓலைச்சுவடுகள் அதுல வந்து துருப்பிடிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி நான் கேள்விப்பட்டேன், அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்பியாண்ட நம்பிகள் சொல்றார். உடனே ராஜராஜ சோழன் மன்னன் தானே, உடனே தில்லைக்கு போறார். தில்லைக்கு போயிட்டு அந்த ஓலைச்சுவடுகள் இருக்கிற இடத்த பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்களாம் வந்தால் எங்களால் ஓலைச்சுவடி தர முடியாது, அந்த சமயக்குறவர்கள் 4 பேரை நேரில் வர சொல்லுங்க, அவங்க வந்து கேட்டால் மட்டும்தான் அந்த பாட்டை நாங்கள் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எதுவுமே மறுப்பு சொல்லலை. ஒரு தலைவர் என்ன பண்ணியிருக்கலாம், கோவப்பட்டிருக்கலாம், உடனே கூட்டி வந்த காவலாளிகளை வச்சு மிரட்டி அந்த ஓலைச்சுவடுகளை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். எந்த ஒரு பேச்சுமே பேசாமல் அமைதியாக திரும்பி வந்து விடுகிறார் ராஜராஜ சோழன். வந்துட்டு சமயக்குறவர்கள் 4 அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தன்னு இந்த 4 பேருடையும் பொற்சிலைகளை வடித்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு கையிலே கொண்டுட்டு தில்லைக்கு போகிறாங்க. மறுபடியும் போய் அந்தணர்களை பார்க்குறாங்க. ஐயா நீங்கள் 4 பேரை கேட்டீங்க, 4 பேரை வந்துட்டாங்க, ஓலைச்சுவடுகளை எடுத்துத்தா அப்படின்னு. உடனே அந்த அந்தணர்கள் என்ன சொல்கிறாங்க, இது சிலை, உயிரற்றவை, இதுக்கெல்லாம் எங்களுடைய ஓலைச்சுவடுகளை நான் கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா இல்லை நீங்கள் போங்கன்னு. ராஜராஜ சோழன் ஒரு துளி கூட கோபப்படாமல், நான் கையில் வைத்திருப்பது சிலை, உயிரற்றவனா உள்ள நடனமாடுபடியே இருக்கிறானே நடராஜன், அப்ப அதுவும் உயிரற்றதா, அப்ப அதுவும் சிலைதானான்னு கேட்கிறார். உடனே அந்தணர்களுக்கு கோபம் வந்துருச்சு. ஆமையா, உள்ளே இருக்கக்கூடிய நடராஜர் உங்களுக்கு சாமி, அது சிலை அல்ல, அதுக்கு உயிர் இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா நான் பொற்சிலையால் சுமந்து கொண்டிருக்கிற சமயக்குறவர்கள் 4 பேரும் அது சிலை அல்ல, அதற்கு உயிர் உள்ளதுன்னு சொல்றாங்க. அந்தணர்கள் மறுபேச்சு இல்லாமல் மொத்த ஓலைச்சுவடுகளையும் எடுத்து ராஜராஜன் சோழன் கையில் கொடுத்தார்கள் அப்படின்னு வரலாறில் இருக்கிறது. ராஜராஜ சோழன் மட்டும் இல்லை என்றால் தேவார மூவர் பாடல்கள் கிடையாது, ஏன் பெரிய புராணம் என்று ஒன்றே இந்த நாட்டில் ஒழித்திருக்காது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் மீண்டும் ஒரு 2 காலமாக 300 ஆண்டுகால இலக்கிய வரலாறே 2 காலமாக மாறி இருக்கும்னு வரலாற்றில் பார்க்கும்போது இதை விட ஒரு மன்னன் இந்த நாட்டுக்கு என்னங்கய்யா செய்யணும்? பிள்ளைகளிலிருந்து பெரியவர்களிலிருந்து உதவுபவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் ஓடி ஓடி எதை செய்தால் சரி, எதை எவர்களுக்கு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும், எப்போதும் இந்த மக்களுக்காக பாடுபட்ட ஒரே மன்னன் என்று சொன்னால் அது ராஜராஜ சோழன் மட்டும்தான். ஒரு மன்னன் அப்படி வேலை பார்க்குறான்னா அதுக்கு என்ன காரணம்? அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். இப்போ நம்ம நாட்டில் நிறைய சட்டத்திட்டங்கள் வருது, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, சிக்னலுக்கு நிற்கணும், கரெக்டாக இந்த லைட்டு இருந்தால் நிற்கணும், இந்த லைட்டு இருந்தால் போகணும்னு இருக்குது. அது நம்ம எத்தனை பேர் கடைபிடிக்கிறோங்கிறது தெரியலை. ஆனால் ராஜராஜ சோழன் காலத்தில் மக்கள் எல்லோரும் அரசனை ஒரு கடவுளாக பாவித்து அவர் என்ன சொன்னாலும் கேட்டாங்க. அந்த கோவிலில் பெருவுடையார் கோவிலில் வந்து ஒரு விளக்கு, பெரிய விளக்கு வைத்து இந்த விளக்கு அணையவே கூடாது, வீட்டுக்கு தான் 60 ஆடுகள் கொடுத்துருக்காருல, பசுக்கள் கொடுத்துருக்காருல, எருமை மாடுகள் கொடுத்துருக்காருல, எல்லாரும் வீட்டிலிருந்து நெய் கொடுக்கணும்னு ஒவ்வொரு தூணுக்கும் ஒருத்தவங்களுடைய பேரை விடுத்து அந்த விளக்கை வந்து ஒதுக்கிறாரு. 60 மாராயன் அப்படின்னு ஒருத்தருக்காக தனியாக ஒரு 60 ஆடுகள் எல்லாம் கொடுத்தா, ரொம்ப ஏழை விவசாயியும் கூட. ஒரு நாள் அந்த திட்டத்தை வகுத்துட்டு ஒவ்வொரு தூணிலையும் விளக்கு மெரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு தூணுடைய விளக்கு மட்டும் அணைந்து இருக்கிறது. அதை பார்த்தோன்னு ராஜராஜ சோழனுக்கு கோபம் வந்துருச்சு. என்னையா எல்லா விளக்கும் எரிஞ்சு இந்த ஒரு விளக்கு மட்டும் எரியலை, யார் அது என் பேச்சை கேட்காம நெய் வந்து ஊத்தாமல் இருக்கிறது அப்படின்னு அந்த உடனே கையெடு பார்க்குறாங்க. அப்போ உள்ள அதிகாரிகள், அமைச்சர்கள் கரெக்டாக அந்த சர்க்குலரை, அந்த டீட்டெயில்ஸை வந்து மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்டு, அதுதான் ஆளுமை திரை. உடனே போகிறாங்க, இத்தனாவது தூணா ஐயா, 71 மாராயன் அவருடைய தூணுங்க ஐயா, இந்த விளக்கு தாங்க எரியலை, அவர் எங்கேயா இருக்காரு, எரியா வண்டி அப்படின்னு
உடனே நகர்வலமாக நடந்து போயிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய வீதி, பெரிய வீதிக்குள்ள ஒரு சின்ன சந்து. உடனே அவர் வந்த வாகனத்தை நிறுத்திட்டு நடந்தே போகிறாங்க. போயிட்டு யாரும்மா உள்ள, வெளியில வாங்க அப்படின்னு ராஜராஜ சோழன் கூட வந்த காவலாளி கத்துறார். உடனே உள்ள இருந்து மெலிந்த உடல்ல சேலை மேலே பட்டும் படாமலும் ஒல்லிய ஒரு பெண் வெளியில வரா. வந்ததும் அவரால் பேச முடியல, காத்து மட்டும்தான் வருது. வந்ததும் ராஜராஜ சோழனுடைய காலில் விழுந்து வணங்கி வணக்கம் ஐயான்னு சொல்றா. வணக்கம்லாம் இருக்கட்டுமா, எல்லாரும் நெய் ஊற்றி அந்த விளக்கை எரிய விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் உங்க விளக்கு மட்டும் இன்னும் எரியாம இருக்கு, என்னம்மா காரணம், சொன்னதை கேட்க மாட்டீங்களான்னு. உடனே அவ சொல்றா, அந்த பெண் சொல்றா, ஐயா போன மாசம் வந்த அந்த வெள்ளத்துல பாலா போன வெள்ளம் எல்லா ஆட்டையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க ஐயா, அதனால என்னால் பால் கறந்து அதை விற்று என்னால் நெய்யா கொண்டாந்து ஊற்ற முடியலைன்னு. சரி, ஆனால் போன வாரம் வரைக்கும் உன் வீட்டில் விளக்கு எரிஞ்சிருக்கேன் உன்னுடைய தூணில், ஆனால் வெள்ளம் போன மாதம்ல வந்துச்சுன்னு. பாலா போன அந்த வெள்ளம் ஆட்டை மட்டும் அடிச்சுட்டு போல, என்னுடைய கணவரையும் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க ஐயா. சரி, அப்புறம் எப்படிம்மா நீ நெய் ஊற்றுன? இல்லையா, உள்ள ஒரு பிஞ்சு குழந்தை, கை குழந்தை கதற சத்தம் கேட்குதாங்க ஐயா, என்னுடைய தாய்ப்பாலை எடுத்து அதை கொடுத்து நெய் வாங்கி போன வாரம் அவர் ஊற்றுனேங்க ஐயா, பாலா போன மாறு அந்த பாலும் வத்தி போச்சு, அதனால தாங்க இந்த வாரம் என்னால் நெய் ஊற்ற முடியலன்னு கதறி அழுதாலாம். ராஜராஜ சோழனுக்கு அதை கேட்டதும் என்ன சொல்லுவதில்ல, அவரு கதறி அழுது அந்த ஒல்லிய பெண்ணை மெலிந்த உடலோடு வந்து ஆற தழுவி உடனே கல்வெட்டில் பதிவு செய்கிறாரு. வெறுமன வரகுணல் என்று பதிவு செய்யாமல் ராஜராஜ சோழ வரகுணல் என்று கல்வெட்டில் பதிவு செய்யா, முளைப்பால் எடுத்து விளக்கு ஏற்றிய பெண் இந்த வரலாறு பேச வேண்டும்னு அந்த பெண்ணை பதிவு செய்கிறார். முளைப்பால் தன்னுடைய குழந்தைக்கு வைக்கிற பாலை கொடுத்து விளக்கு ஏற்றிருக்காங்கன்னா அப்போ அந்த நாட்டில் பெண்களும் மக்களும் எந்த அளவுக்கு நேர்மையாக உண்மையாக இருந்திருக்காங்க. ஒருத்தருடைய ஆளுமை திறன் தன்னில் ஒருவராக நினைத்தால் மட்டும்தான் இதை சாத்தியமாக்க முடியும். இது அந்த பெண்ணுக்கு மட்டும் அவர் அந்த இதை கொடுக்கல. தச்சன் தொழில் செய்கிறவங்க, அந்த ஆசாரி தொழில் செய்கிறவங்கன்னா அந்த காலத்தில் எந்த தொழில் செய்தவராக இருந்தாலும் ராஜராஜ சோழ பெருநாவிதன், ராஜராஜ பெருந்தச்சன்னு எல்லோருக்கும் ஒரு அடைமொழி கொடுத்து அடையாளப்படுத்தி சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் கொடுத்தவர் சொன்னால் அது ராஜராஜ சோழன் மட்டும்தான். இந்த நாடு நலம் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு மன்னன் என்பதை விடுத்து தன்னுடைய ஆளுமை திறனால முற்போக்கு சிந்தனையாளராக இன்னைக்கு வரைக்கும் நம்ம வரலாற்று பக்கத்தில் இருக்காருன்னா அது ராஜராஜ சோழன் மட்டும்தான். ஏன் எத்தனையோ மன்னர்கள் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்காங்க, ஏன் ராஜராஜ சோழனை மட்டும் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி புதிதாக கேள்விப்படுவதற்கு இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு காடுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விலங்குகள் இருக்கும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், சிங்கம் புலி என்ன இருக்குது, பொதுவாகவே கணக்கெடுத்தாங்கன்னா இந்த காட்டை எத்தனை சிங்கம் இருக்குது எத்தனை புலி இருக்குன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டால் சிங்கம் புலி இருந்தாலே அந்த காடு வளமையாக இருக்கும், நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்து கணிப்பு உண்டு. அதே நேரத்தில் காட்டுக்கு ராஜா, சிங்கத்துக்கும் புலிக்கும் ஒரே பவர் தான், ஒரே வலிமை தான். ஆனால் காட்டுக்கு ராஜானா சிங்கத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் சிங்கம் தனக்கு பசித்தால் மட்டும்தான் வேட்டையாடும். அது நல்லா சாப்பிட்டுருச்சுன்னா அது பக்கத்தில் வேற எந்த விலங்கு வந்தாலும் கூட, தப்பி தவறி வந்தால் கூட அதை வேட்டை ஆடவே ஆடாது. அந்த பண்பு சிங்கத்துக்கு உண்டு. அதனால தான் அதுக்கு பிறகு மனிதர்கள் ஒரு சங்கம் அமைக்க ஆரம்பித்தாங்க இல்லையா, பெரிய பணக்காரர்கள்லாம் ஆரம்பித்து போதும்ப்பா பணம் சம்பாதிச்சது, வணிக லாபம் போதும், இனி இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும் போது அரிமா சங்கம் அப்படிங்கிற ஒன்றை தொடங்கினாங்க. அந்த அரிமா சங்கம் வர்றதுக்கு காரணமே இந்த காரணம் தான், எனக்கு சம்பாதிச்சது போது, வணிக நோக்கம் போதுன்னு. அது ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க லயன் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்பு மனிதர்கள், இரும்பு இதயம் கொண்டவர்கள்னு. ராஜராஜ சோழன் அப்படிப்பட்டவர் தான். நாட்டில் எத்தனை மன்னவர்கள் ஆட்சி செய்தாலும் தனக்கு போதும் அடுத்து மக்களுக்காக கொடுக்கணும்னு உழைத்தவர், போர் செய்தவர், எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கியவர். சிங்கம் போல எத்தனை மன்னர்கள் ஆட்சி செஞ்சாலும், எத்தனை மன்னர்கள் கொடுத்தாலும், எத்தனை மன்னர்கள் கல்லணை கட்டினாலும், பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டினாலும், கோவில்கள் கட்டினாலும் ராஜராஜ சோழன் மட்டும் தனியாக நிற்பதற்கு காரணம் கட்டிடங்கள்லாம் தாண்டி, சிற்பங்கள்லாம் தாண்டி, ஓவியங்கள்லாம் தாண்டி தன்னுடைய ஆளுமை திறனால சாமானிய மக்களின் ஒருவராக திகழ்ந்தார் அப்படிங்கிறால மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் ராஜராஜன் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜராஜ சோழனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் வரலாற்று பக்கங்களை உள்ளபடியே திருப்பி பார்த்தால் இந்த நாடு எந்த அளவுக்கு பிற்போக்காக இருந்தது, அதை முற்போக்காக மாற்றிய இடத்தில் யார் இருக்காங்கன்னு பார்த்தா ராஜராஜ சோழனாக தான் இருக்கும். அவ்வளவு ஏன், தஞ்சை மாநகரை சோழர்கள் ஆட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் காடுகள் நிறைந்த பகுதியாக தான் இருந்தது. தஞ்சை அப்படின்னாவே காடு உடைத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
சோழர்கள் போன பிறகுதான் சோழ நாடு சோறுடைத்து அப்படிங்கிற ஒரு இடத்துக்கே நகர்ந்துச்சு. இப்போவும் அந்த ஒரு புகழ் இருக்குன்னா அதுக்கு ராஜராஜ சோழன் தான் காரணம். இன்னைக்கு அப்பாவுக்கு அடுத்து பிள்ளை, பிள்ளைக்கு அடுத்து அடுத்த பிள்ளை அப்படின்னு ஒரு வாரிசு அரசியல் இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அதை ரொம்ப நாசுக்கா ரொம்ப நேர்மையா கையாண்டவர் ராஜராஜ சோழன். எந்த இடத்திலும் எந்த மக்களும் இவர் தப்பு செஞ்சாருப்பா, இந்த மன்னன் பார்ஷியாலிட்டி பார்த்தாருப்பா, இவங்களை ஒதுக்கி வச்சாருப்பா, இவர் அவங்கள ஒதுக்கி வச்சாருப்பான்னு எந்த மன்னனுமே சொன்னதில்லை. ரொம்ப முக்கியமானது, பொதுவா ஒரு கோயிலுக்கு ஏதாவது கொடுத்தா கூட, உதாரணத்துக்கு ஒரு மின் விளக்கு கொடுக்குறாங்க, இல்லை டியூப்லைட் மாதிரி கொடுக்குறாங்க, ஒரு மின்விசிறி கொடுக்குறாங்கன்னா உபயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட் எரியதே நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உபயம்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேருமே இருக்கும். அது என்ன கொடுத்தாலும் கொடுத்துட்டோன்னா என் பேர் வரணும் அப்படின்னு இருக்கும்ல. ராஜராஜ சோழன் எத்தனையோ வரலாறுகளை இந்த மண்ணிற்கு கொடுத்து வந்து சென்றிருக்கிறார். ஒரு இடத்தில் கூட அவருடைய பெயரை பதிவு செய்யவே இல்லை. இதை விட ஆளுமை திறனுக்கு ஒரு மன்னன் என்ன செய்யணும்? எத்தனையோ கொடுத்துருக்காரு. நம்ம ஒரு பென்சில் கொடுத்துட்டா, நான் 2 நாளைக்கு முன்னாடி முகநூல் பக்கத்தில் பார்த்தேன், தொடக்கப்பள்ளியில் இந்த மாணவர்களுக்கு பென்சில் கொடுத்தார், பேனா கொடுத்தார், இந்த பொறுப்பில் இருக்க ஒரு புத்தகம் கொடுத்தார்னு சொன்னால் அது அவருடைய ஒரு ஃபோட்டோ ஒரு அரை பக்கத்துக்கு போட்டு அவருடைய சாதனைகள் ஒரு பக்கத்தை போட்டு அதை பெருசாக விளம்பரப்படுத்துகிறாங்களே. இன்னைக்கு விளம்பரம் தேவை, அதனால கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு நியாயம் இல்லாமல் இருக்கும் ஒரு சில இடங்களில். ஆனால் ஒரு மன்னன் எத்தனையோ உதவிகளை இந்த மண்ணில் செய்திருந்தாலும் கூட தன்னுடைய பெயரை ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யவில்லை. அதே நேரத்தில் தனக்காக அந்த கட்டிடங்கள் கட்டும்போது ஒரு வயதான மூதாட்டி தண்ணீர் கொடுப்பதற்கு பதிலாக நீர்மோர் கொடுத்தாள் என்ப தகவல் அறிந்து அவளுடைய பெயரும் இந்த கல்வெட்டில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஒரு துளி அந்த தஞ்சை மண்ணிற்கும் அந்த பெருவுடையார் கோவிலுக்கு உதவி செய்தாலும் கூட அவங்க ராஜ என்ற அடையாளத்தோடு கல்வெட்டிகளில் பெயர் இருக்கிறது. நீங்கள் இதனால் வரைக்கும் தஞ்சை பெரிய கோவிலை இந்த பார்வையில் பார்க்கவில்லை என்று சொன்னால் இனி உள்ளே நுழையும் போது ராஜராஜ சோழன் என்கின்ற ஆளுமை மிக்க ஒரு தலைவன் உங்கள் கண்ணில் காட்சிப்படுவார் என்கின்ற நல்ல செய்தியோடு இவ்வளவு நேரம் அதிர்ச்சியில் பார்த்தீர்களா இல்லை அரங்கத்தில் பார்த்தீர்களா என்று தெரியவில்லை. எதுவாயினும் நல்லவைகளை நாம் தினந்தோறும் பேச வேண்டும். ஒரு மனிதரிடத்தில் மனிதர்கள் அப்படின்னாவே நம்முடைய 5 விரலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நம்ம உடம்புல இருக்கிற 5 விரலே ஒரே மாதிரி இருக்காத மாதிரி மனிதர்கள் மட்டும் எல்லா குணங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் கட்டை விரல் இன்னைக்கும் வெற்றிக்கான ஒரு சின்னம். அந்த கட்டை விரல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்னைக்கும் வெற்றியை நோக்கி பயணப்படுங்கள். பெண்கள் அதிகமாக இருக்கனால இதை பதிவு செய்கிறேன். காலகாலமாக பெண்கள்னா பாவப்பட்டவங்கன்னு பேசப்படுறாங்க. ராஜராஜ சோழன் அப்படி பேசப்படலை. நம்முடைய இன்ஜினியர்ஸும் அப்படி யாரும் எங்கேயும் பேசுறதில்லை. ஏன்னா எனக்கு நிறைய இன்ஜினியர்ஸை தெரியும். ஒரு வீடு கட்டுறாங்க, பால் காய்ச்சுறாங்கன்னா அவங்க மட்டும் போக மாட்டாங்க, அவங்க மனைவி அவங்க பிள்ளைகள்லாம் அழைத்துக்கிட்டு போகிறாங்க. அதுலேயே அந்த சம உரிமை சமத்துவம் தெரியுது. அது எப்போவுமே கடைபிடிங்க. பெண்கள் புகழ்ச்சிக்கு பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் புரட்சிக்கு பிறந்தவர்கள். அவங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க, அவங்களையும் அவங்க கூட இணைத்து கொள்ளுங்கள். அதே போல் ஆண்கள், எனக்கு இனிமேல் இந்த சங்கத்தை பார்க்கும்போது ஒரே நிறத்தில் ஆடை இருக்கிறது, வண்ணத்தில் மட்டும் ஒற்றுமை அல்ல, உங்கள் எண்ணங்களிலும் ஒற்றுமை இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை பார்த்து என்னால் தெரிந்து கொள்ள முடிகிறது. மழையால் கரைந்து விடுவதில்லை மலை, முகிலால் குறைந்து விடுவதில்லை கடல், கால மாற்றத்தால் சிரித்து விடுவதில்லை சிலை, மண்ணில் மக்கினாலும் தண்ணீரில் கரைந்தாலும், எத்தனை தலைவர்கள் புரட்சி செய்தாலும், எத்தனை மன்னர்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்தாலும், ராஜராஜ சோழன் என்கின்ற தலைவனின் ஆளுமை திறனுக்கு நிகராக வராது என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் வருகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அற்புதமான ஒரு சிறப்பு பேருரை. தங்கு தடையில்லாத தமிழ், அழகு தமிழ், தமிழ் மகளின் சொல்வன்மையால் நாங்கள் அனைவரும் மனம் வந்து வியந்தோம். மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு இனிய நல் பாராட்டுக்களை வழங்க அன்பாளர்களை வேண்டி மகிழ்கிறோம். மிகச்சிறப்பாக உங்களுடைய உரையை வழங்கியமைக்காக நன்றி. அவர்களை சிறப்பு செய்ய இப்பொழுது திருமதி தேன்மொழி சுந்தர் அவர்களையும் திருமதி தையல் நாயகி வரதராசன் அம்மையார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்காக பயணப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு அற்புதமான பேருரைக்காக அவர்கள் கூறியது போல பெண் உரிமைக்காக முதல் குரல் கொடுத்த பேரரசன் ராஜராஜ சோழன் என்பது ஆளுமையின் மிகச்சிறந்த அடையாளமாக மகாகவி பாரதி கூறியதை போல ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதில் அறிவில் ஓங்கி வையம் தழைக்குமாம் என்று பெண் உரிமைக்காக முதல் குரல் கொடுத்தவர், பெண்களின் கொடைவன்மையை கல்வெட்டுகளில் பொறித்தவர் ராஜராஜ சோழன் என்னும் அற்புத தகவல்களை எல்லாம் களஞ்சியமாக இன்று நிகழ்ச்சியில் பதிவு செய்தார்கள். இதோ நம்முடைய சிறப்பு பேச்சாளர் செல்வி சிவநந்தினி அவர்களை சிறப்பிக்க தேன்மொழி சுந்தர் அவர்களையும் தையல் நாயகி வரதராஜன் அவர்களையும் மேடைக்கு மனமுவந்து அழைக்கிறோம்.